ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மரபு சொற்கள் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த விலங்குகளோட இளமை பெயர்கள், அந்த விலங்குகளோட வாழிடங்கள், ஒளி மரபு, இது மாதிரி இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இளமை பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா அணிலோட அந்த இளமை பெயர் என்ன வரணும்னு பார்த்தோன்னா அணில் பிள்ளை, அப்புறம் கழுதை குட்டி, பூனை குட்டி, சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி. ஓகேங்களா? அதுக்கடுத்து யானை கன்று, கீரி பிள்ளை, பன்றி குட்டி, எருமை கன்று, குரங்கு குட்டி, நாய்க்குட்டி, மான் கன்று, எலி குட்டி. இது நிறைய இடத்துல எலி குட்டியும் சொல்றாங்க, இன்னொன்று வந்து எலி குஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. எலி குட்டி, எலி குஞ்சு, இது ரெண்டுமே வந்து நான் பார்த்துருக்கேன், அதனால இது என்னன்னு பார்த்துக்கோங்க. புலிப்பரல், குதிரை குட்டி. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னன்னா வாழிடங்கள். ஓகேங்களா? இந்த விலங்குகள் பறவைகள்லாம் இப்போ ஒரு இடத்துல வந்து வாழுங்களா, அதை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல, அந்த வாழிடங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாத்து இருக்கிறதுக்கு பேர் என்னது? வாத்து பண்ணை, குதிரை கொட்டில், யானை கூடம், மாட்டு தொழுவம், கோழி பண்ணை. ஓகேங்களா? கோழி பண்ணை, ஆட்டுப்பட்டி, கோழி பண்ணை, ஆட்டுப்பட்டி. அதுக்கடுத்து ஒளி மரபு. ஓகேங்களா? அதாவது அது வந்து சவுண்டு விடும். பார்த்தீங்களா? அந்த பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் வந்து சவுண்டு விடும்ல, அதோட சவுண்டு, அதோட மரபு என்னன்னு பார்த்தோன்னா ஆந்தை அலறும். ஓகேங்களா? அதாவது நமக்கு இப்போ இந்த கொஸ்டின்ல எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னம்னா மரபு சொற்கள்ல வரும். ஆந்தை வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஆந்தை கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கத்தும் அதுக்கு பதிலாக வேற என்ன கரெக்டான வார்த்தை வரணும்னா ஆந்தைனா அலறும், நரி ஊளையிடும், காக்கை கரையும், மயில் அகவும். அதுக்கடுத்து கூகை அப்படிங்கிறது குளரும், கழுதை கத்தும், கோழி கொக்கரிக்கும், எலி கீச்சிடும், கோழி கொக்கரிக்கும், எலி கீச்சிடும். அதுக்கடுத்து புலி உருமும், குயில் கூவும், சேவல் கூவும், பூனை சீரும், வண்டு முரளும், யானை பிளிரும், குதிரை கனைக்கும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும். கிளிக்கு 2 இருக்குது. கிளி கொஞ்சும் அல்லது பேசும். குரங்கு அளப்பும், இது முக்கியமானது. குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும். அதே மாதிரி சிங்கம்க்கு இன்னொன்று வரும், கர்ஜிக்கும். ஓகேங்களா? சிங்கம்க்கு வந்து முழங்கும் இல்லாட்டி கர்ஜிக்கும். எருது எக்காலமிடும், இதுவும் பார்த்துக்கோங்க. எருது எக்காலமிடும். புறா குணுகும், ஆடு கத்தும், பாம்பு சீரும் பார்த்தோம். அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? பூனையும் சீரும்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஒன்று படிக்கிறப்ப இன்னொன்னே அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தாவரங்களோட உறுப்புகள் இருக்குல்ல, அதை வந்து எப்படி மரபாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈச்ச ஓலை. இதெல்லாம் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது, பட் ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறத வச்சு நம்ம வந்து சொல்லி பார்க்கலாம். இப்போ ஈச்சன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வந்து ஓலை, தட்டை, இலை, தலைன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லி பார்க்கலாம். ஈச்ச தட்டை அப்படி வருமா? அது மாதிரி கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. ஈச்ச இலை, அது கூட ஏதோ கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஈச்சந்தலை கண்டிப்பா வராது. அப்ப ஈச்ச ஓலையா ஈச்ச இலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும். இது நீங்க இந்த மாதிரி மரபு சொற்கள்லாம் வந்து ஒரு 2-3 வாட்டி திருப்பி படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அப்படியே அழகா ஆர்டரா வந்துடும். ஈச்சனா ஓலை தான் வரணும், ஈச்ச ஓலை அப்படிங்கறது நம்ம இது மாதிரி சொல்லி பார்த்தாலே நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மூங்கில் இலை, வேப்பந்தலை, பனையோலை. ஓகேங்களா? எப்படி வந்து ஈச்ச ஓலையோ அதே மாதிரி பனைக்கும் என்னது? பனையோலை, தென்னை ஓலை. அப்ப ஈச்ச, பனை, தென்னை இது எல்லாமே ஓலை. வாழை இலை இது நமக்கு தெரியும். கமுகு கூந்தல். ஓகேங்களா? கமுகு கூந்தல் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கமுகுங்கிறது வந்து பாக்கு மரம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து தாழை மடல், பலா இலை, மாவிலை, நெற்றால் அப்படின்னம்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெற்றால் பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கணும்? நெல் பிளஸ் தாள். ஓகேங்களா? அதுக்கடுத்து காய்களோட இளநிலை, அதாவது காய்கள் வந்து அந்த இளநிலை இருக்கும்ல, அதுக்கு பேர் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா தென்னங்குரும்பை, அதாவது தென்னங்குரும்பை, வாழை கச்சல், அவரை பிஞ்சு அப்படி இல்லாட்டி இன்னொன்னு என்ன சொல்லலாம்? அவரை பொட்டு,
அவரைக்கு என்ன சொல்லலாம், அவரை பிஞ்சு இல்லாட்டி அவரை பொட்டு. அதே மாதிரி முருங்கைக்கு முருங்கை பிஞ்சு அல்லது முருங்கை சரடு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கு முருங்கை பிஞ்சு இல்லாட்டி முருங்கை சரடு, அவரைக்கு அவரை பிஞ்சு இல்லாட்டி அவரை பொட்டு. அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, இது நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு. அதுக்கப்புறம் மாவடு, இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாவடு. பலாமூசு, இது டிஃப்ரெண்டா இருக்கா, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். பலாமூசு. அதுக்கடுத்து பாருங்க, தாவரங்களோட தொகுப்பு நிறைய சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னோம்னா, இப்போ நம்ம தோப்பு தோட்டம்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா. இப்போ மாமரம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். தென்னை மரம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ தென்னந்தோப்பு. அந்த மாதிரி தாவரங்களோட தோப்புக்கு என்ன, அதாவது தொகுப்புக்கு என்ன பெயர் சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, சவுக்கு மரமா இருக்கு அப்படின்னோம்னா அது சவுக்கு தோப்பு. கம்மங்கொல்லை, தேயிலை தோட்டம், தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு, சோளக்கொல்லை. எப்படி கம்மங்கொல்லை, சோளங்கொல்லை. பலாத்தோப்பு, பலாத்தோப்பு. ஆலங்காடுன்னா ஆலமரம், ஆலமரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை காடுன்னு சொல்லணும். பனந்தோப்பு, பூந்தோட்டம். ஓகேங்களா, பூந்தோட்டம். அதுக்கடுத்து பொருட்களோட தொகுப்பு. இப்போ நம்ம இது தாவரங்களோட தொகுப்பு பார்த்தோம். இது பொருட்கள் இல்லாட்டி விலங்குகள் எல்லாம் கூட்டமாக இருக்கு, இல்லை நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் ஏதாவது தொகுப்பாக நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருட்களின் தொகுப்பு. இந்த மாதிரி விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர், அந்த மாதிரி. இப்போ அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆடுகள் நிறைய இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, ஆட்டு மந்தை. திராட்சை குலை, வைக்கோற்போர். வைக்கோற்போர் நமக்கு தெரியும், திராட்சை குலையும் தெரியும். ஆட்டு மந்தை, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சாவி என்ன சொல்லுவோம், கொத்து கொத்தா சாவி, சாவி கொத்து. வேலங்காடு. ஓகேங்களா, வேலங்காடு. ஆக்சுவலாக இந்த வேலங்காடுங்கிறது எதுக்கு வரணும், தாவர தொகுப்புக்கு வரணும். அங்கே எப்படி ஆலங்காடுன்னு இங்கே படித்தோம், அதே மாதிரியே தான் என்ன வரணும், வேலங்காடு. ஆலங்காடுனா ஆலமரம், வேலங்காடுனா வேப்பமரம். ஓகேவா, இது காடுன்னு சொல்லி சொல்றாங்க. அது இங்க பொருட்களின் தொகுப்புல கொடுத்துட்டாங்க. யானை நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், யானை கூட்டம். அதுக்கப்புறம் கல் நிறைய இருந்துச்சுன்னா கற்குவியல். இது எப்படி பிரிக்கணும், கல் பிளஸ் குவியல். அதுக்கடுத்து பசு. பசு அப்படிங்கிறது ஆண் சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆணிரை அப்படின்னு சொன்னாலும் இப்படிதான், ஆங்கிறதான் பசுன்னு சொல்லுவோம். இங்க பசு நிறைன்னு கொடுத்துருக்காங்க. வெறும் உங்களுக்கு ஆண் கொடுத்துருந்தாலும் அதுக்கு அது கூட்டமா இருந்துச்சுன்னா நிறைன்னு அர்த்தம். மாட்டு மந்தை. இப்ப மந்தை வேற எதுக்கு படிச்சோம், ஆட்டுக்கும் அதான் படிச்சோம், மாட்டுக்கும் அதான் படிச்சோம். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. அதுக்கடுத்து வினை மரபு. ஓகேங்களா, ஒரு செயல் பண்றோம் அப்படின்னோம்னா அதை மரபு சொற்கள்ல எப்படி கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். சோறு. சோறு என்ன பண்ணணும், உண். சோறு உண். கவிதையை என்ன பண்ணணும், இயற்றணும். ஓகேங்களா, கவிதை இயற்றணும். அதுக்கப்புறம் விளக்கை ஏற்றணும். இதெல்லாம் ஈஸி. தீ மூட்டு, அம்பு எய், பாட்டு பாடு. ஓவியம் புனை. ஓவியத்தை என்ன பண்ணணும், புனையணும். அதுக்கடுத்து நீர். நீர் தண்ணி என்ன பண்ணணும், குடிக்கணும். செய்யுள் இயற்றணும். ஏற்கனவே என்ன பார்த்தோம், கவிதை செய்யுளை ஏற்றணும், அதே மாதிரி கவிதையும் ஏற்றணும். கோலமிடு, இது தெரியுமா, படம் வரை. ஆடையை என்ன பண்ணணும், நெய்னா நம்ம சாப்பாட்டு குத்துற நெய் கிடையாது, ஆடை நெய்தல், அதாவது நெய்யிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, நெய்தல்னால நீங்க அந்த நிலத்தை ஞாபகம் வச்சுக்க வேணாம். இது எப்படி சொல்றது, ஆடை நெய்கிறார்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்து மரம். மரம்ங்கிறது வெட்டுவோம், இது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து மாத்திரை விழுங்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம், மாத்திரையை முழுங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா கரெக்டா எப்படி சொல்லணும், மாத்திரை விழுங்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியானதான் நம்மளை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்க வேணாம். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாத்திரை என்ன பண்ணணும், விழுங்கணும். அதுக்கடுத்து இது என்னது, பால். பால் தான் பருகணும். அதாவது பால், கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும், ஜூஸு, அதாவது குளிர்ச்சாறுகள், இந்த மாதிரி எது கொடுத்தாலும் பருகணும். நீர் மட்டும்தான் என்ன பண்ணணும், குடிக்கணும். மீதி எது லிக்விட் ஐட்டம் வந்தாலும் என்ன வரணும், பருகு. அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பழம் திங்கணும். அதாவது நம்ம சோறு என்ன சொன்னோம், சோறு உண். சாப்பாடை மட்டும்தான் உண். மீதி நம்ம வேற எது சாப்பிட்டாலும் சரி, பழமா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ், அது இது எது வந்தாலும் என்ன வந்துடணும், தின்பண்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதுல உள்ள தின்னு தான் வரணும். சோறு மட்டும்தான் என்ன பண்ணணும், உண்ணுன்னு வரணும். தயிர் கடை, கூரை வேயணும். உமியை என்ன பண்ணணும், கருக்கணும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. உமி என்னது, கருக்கணும். கூடை என்ன பண்ணணும், முடையணும். கூடை என்ன பண்ணணும், முடையணும். அதுக்கப்புறம் சுவர் என்ன பண்ணணும், எழுப்பணும். சுவர் எழுப்பு. ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். பாய்.